ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அவுட்லயர்ஸ்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். ஸோ அவுட்லயர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இது வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் டேட்டா செட் வச்சு ட்ரெயின் பண்ண போறோம்னா அந்த பர்டிகுலர் டேட்டா செட்டோட எல்லா டேட்டாஸும் ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஞ்சில் இருக்கும். அந்த ரேஞ்சில் இல்லாம அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரேஞ்ச்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து என்னோட டேட்டா ஒன்று இருக்கு. அந்த டேட்டா வந்து 1 to 10 ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனா அதுல வந்து ஒரு சில டேட்டா பாயிண்ட்ஸ் மட்டும் நியர்லி 50க்கு மேல, இல்லைன்னா ஒரு 55, 40, அதுக்கு அடுத்து 60, இந்த மாதிரி வந்து சம்மந்தமே இல்லாம ஒரு 3 டேட்டாஸ் இருக்கு. ஸோ 1 to 10 இருக்க டேட்டா ரேஞ்ச்ல சம்மந்தமே இல்லாம ஒரு 50, 60, 45 இந்த மாதிரி ஒரு டேட்டா இருந்ததுன்னா அதை தான் அவுட்லயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் இந்த அவுட்லயர்ஸ் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்றோம், எதுக்காக வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ரிமூவ் பண்ணலைன்னா நம்மளோட மாடலோட அக்யூரசி வந்து ஒழுங்கா கிடைக்காது. அதே மாதிரி மாடல் ஒழுங்கா ஒர்க்கும் ஆகாது. ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்காக தான் நம்ம வந்து அவுட்லயர்ஸ் ஃபைண்ட் பண்ணி ரிமூவ் பண்றோம். ஸோ அவுட்லயர்ஸ் ஃபைண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணும் போது அதில் வந்து என்னென்ன அவுட்லயர்ஸ், எந்த மாதிரி அவுட்லயர்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னா, அப்நார்மல் டேட்டா பாயிண்ட்ஸ். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா உங்களுக்கு, இதில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் டேட்டாவில் இருந்து அது வந்து டிஃபர் ஆகி இருக்கும். ஓகேவா? அது ஒன்று. அடுத்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. எக்ஸ்ட்ரீம் வேல்யூனா இது வந்து ஆக்சுவலா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கணும். ஆனா வந்து அந்த ரேஞ்சில் இல்லாம வேற ஒரு ரேஞ்சில், இது அதே எக்ஸாம்பிள் தான், வேற ஒரு ரேஞ்ச்ல இருக்கிறது எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. அடுத்து பொட்டன்ஷியல் எரர் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து இப்போ வந்து டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி மேன்மேட் மேனுவலா வந்து அந்த டேட்டாவை என்ட்ரி பண்றாங்க. ஸோ அப்படி என்ட்ரி பண்ணும் போது சம்டைம்ஸ் தெரியாம வந்து சம் டேட்டா வந்து தப்பா என்டரிங் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் பொட்டன்ஷியல் எரர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து இம்பாக்ட் ஆன் மாடல். அதுதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மாடல்ஸ்ல வந்து என்ன மாதிரி இம்பாக்ட் ஆகும், அக்யூரசி வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அவுட்லேயர்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒண்ணுமே இல்லை, அப்நார்மல் டேட்டா பாயிண்ட்ஸ். டேட்டா பாயிண்ட்ஸோட ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகி இருக்கும். ஸோ இருக்க ரேஞ்சை விட ரொம்ப ஹையா இருக்கிறது தான் வந்து அவுட்லேயர்ஸ். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.